ரசிகனை ரசிக்கும் தலைவா
I
கையிலே
Shiva
ஆண்டவன் பகவான் பார்த்தார். நாமல் மட்டும் உறவு இருந்தால் போதுமா? நாமளை வழிபட வேண்டுமே. ஆனா மானிட மனுக்களை நாமல் பதிவு செய்ய வேண்டும். மரம், செடி, கொடி, புல் பூண்டு, இலை தாவரம், ஆடு மாடு, காலக்கன்றுகள், காளைக்கன்றுகள், ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களை படைத்து ஆண்டவன் பகவான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவை கொடுத்தார். நாமக்கு மட்டும் 6 அறிவை படைத்தார். ஏன் 6 அறிவை கொடுத்தார்? ஆண்டவன் சொல்வருமான் 6வது அறிவு, அதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவு என்றால் ஒரு மாநிலனுக்கு பகுத்தறிவை கொடுத்தார் என்று சொன்னால் சிந்தித்து செயல்படுவதற்காகவே 6வது அறிவை கொடுத்தார். சொல்வதற்கு மாமையாரு, மச்சான் யாரு, அண்ணமனா என்ன, தம்பினா என்ன, சொந்த பந்தம்னா என்ன என்று ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு முறை சொல்லி அழைப்பதற்காகவும், அதாவது சிந்தித்து செயல்படுவதற்காக அப்படி 6 அறிவை கொடுத்த பகவான் படைத்த மனிதனுக்கு 3 ஆசைகளையும் கொடுத்தார். 3 ஆசை. என்ன ஆசை தெரியுமா? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. பெண் ஆசை. 3 ஆசைகளையும் கொடுத்து ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அவரை படைத்த மானிட மனுக்கள் எல்லாம் உலகிலே வாழ வேண்டும் என்று 7 லோகத்தையும் ஈசன் ஜீவன் தான் படைத்தார்.
தேவை பைக்குள்ள இருக்க சிசுமா முட்டைக்குள்ள இருக்கும் குஞ்சியும் முக்கணன் பகவான் படைத்தார். ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஈரேழு உலகத்திற்கும் இரவென்றும் பகல் என்றும் படைத்தார். இரவென்றும் பகல் என்றும் படைத்து பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை. அப்ப 30 நாளிகை என்றால் எத்தனை மணி நேரம்? பகலும் இரவு நேரம் 30 நாளிகை என்றால் 60 நாளிகை. 60 நாளிகை என்றால் எத்தனை மணி நேரம்? 13. இன்றைக்கு நல்லா இருக்கு. நம்ம தம்பிய காத்துல பூவை வச்சு கண்ணாடிய போட்டு என்ன பாடுபடுத்துதாங்க? நேரு மாமா மாதிரி இருக்காரா? என் காமராஜர் மாதிரி இல்லையோன? நீ நேருக்கு போயிட்டிய நம்ம தம்பியை பார்க்கும்போது காமராஜர் மாதிரி இல்ல இருக்காரா? அதனால ஆண்டவன் பகவான் 60 நாளிகை என்று சொன்னால் எத்தனை மணி நேரம்? 13.5 மணி நேரம். கணக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன் உடுக்காட என்னாச்சு? என்னாச்சியோ கணக்கு கணக்கு தீர்த்து தரக்கூடியா? அதாவது 60 நாளிகை என்றால் எத்தனை மணி நேரம்? சரி, அப்போ தாளத்துக்காரன் 60 நாளிகை என்றால் எத்தனை மணி நேரம்? 23 மணி நேரம். ஏ அப்பா வாங்க, அதை விட சூப்பரு. என் கட்டைக்காரன் என்னாச்சு? அவர் தாளத்துக்காரன் என்னாச்சு? எனக்கு இப்பதாமே தெரியும். தாளம் அப்படியா? என்ன தெரியாதுலானே செகண்ட் சொல்லுவாங்களா? ஏன் அண்ணாச்சி அப்ப கொஞ்ச நேரம் சொல்லு நீ. ஏன் அண்ணாச்சியோ 60 நாளிகை என்றால் எத்தனை மணி நேரம்? அப்ப அவரு கணக்கு அதை விட ரொம்ப டாப்பு. நீங்க எல்லாம் ஒன்னா நல்லா படிச்சிருக்கீங்க. எந்த பள்ளிக்கூடத்துல எந்த டீச்சர் அவங்களுக்கு பாடம் எடுத்தாங்க? முட்டை போடுற பள்ளிக்கூடம் பால்வாடிலையா போய் படிச்சிய? பரவாயில்ல, அப்ப முட்டை சாப்பிடறதுக்காண்டியே பால்வாடி போயிருக்கீங்க. பால்வாடியை தாண்டவே இல்லையா? நல்ல படிப்பு. 60 நாளிகை இருந்தா எத்தனை மணி நேரம் தெரியுமா? 60 நாளிகை என்று சொன்னால் எத்தனை மணி நேரம் சொல்லுனேன்? அந்த 12.5 மணி நேரம் கிடையாது. 60 நாளிகை என்றால் 24 மணி நேரம். சரி, நீ ஏன் இப்படி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த? ஊரா பழைப்பே ஊரா சுத்திர பழைப்பு. சரி, வீட்டுல இருக்கு. அதனால பொண்டாட்டி முகம் மறந்து போச்சா? ஐயா, பிள்ளைக்கு பொண்டாட்டி முகம் மறந்து போச்சாங்களா? என்ன செய்யவே முடியும்? அதனாலே ஆண்டவன் பகவான் பகல் என்றும் இரவென்றும் படைத்து பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை. 60 நாளிகை என்றால் பகல் 12 மணி நேரம் இரவு 12 மணி நேரம். அதாவது 24 மணி நேரங்களையும் படைத்து நாமளை போல மானிட மனிதர்களுக்கு பகலில் படைத்த பகவான் ஓய்வில்லா உழைப்பை கொடுத்தார். உழைப்பை கொடுத்து ஆண்டவன் இரவை படைத்து உறக்கம் என்னும் நித்திரையை கொடுத்தார். யாமியா? சரி, ஓ இரவு நித்திரை. என்ன பகல்ல உனக்கு வேலைக்கு போன சம்பளம் எவ்வளவு? என்ன எவ்வளவு சம்பளம்? மினிமம் சம்பளம் எவ்வளவு? 2000 வந்துருவாங்க. ஓ பரவாயில்லையே, அப்போ உனக்கு சந்தோஷம் தானே. அந்த வேலை பார்க்கறதே ரொம்ப பெருமைடா. தமிழ் சம்பளம் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு. ஒரு நாள் நல்லா வேலை பார்க்க போனா, சுமாரா ஒரு வேலையில போனா, கூப்பிட்ட வேலைக்கு போனா 500 ரூபாய் கொடுப்பாங்க. கூடிட்டா 1000 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த 1000 ரூபாய்க்கு நீ பகல் ஃபுல்லா உழைக்க, ராத்திரி ஃபுல்லா உறங்குத. இது பகலும் உழைத்து இரவு உழைத்துன்னு சொன்னா டபுள் சம்பளம் வருத பத்தியா? அதுக்குதான் பகலையும் உழைப்பு இரவிலையும் உழைப்பு. ஆண்டவன் பகவான் 14 உலகங்களை படைத்த சிவ உலகம்
கொடுத்து பாத பூஜை பணிவிடைகளை நடத்தி படியெழுந்த பகவானுக்கும் பாலும் பழம் கொடுத்தாலாம். பகவானுக்கு பாலும் பழம்னா பகவானுக்கு எவ்வளவு பிரியம் தெரியுமா? அவருக்கு பகவான் பாலும் பழத்தை அறிந்து விட்டுனா நாமக்கு அல்லும் பகல 60 நாளையே விதவிதமா படியடக்காரு. பாலும் பழம் சாப்பிட்டு அதனால ஆண்டவன் சிவபெருமான் 14 உலகமெல்லாம் படியிழந்து கைலாசவார போதே படியிழந்த பகவானுக்கு பாலும் பழம் கொடுத்தார். இறையிழந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்தார். களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுத்தார். ஆமா, களைப்பாரி இளைப்பாரி தாம்பூலம் தான் தரித்து சத்திய சுவனமாக சப்பரந்த கட்டிலே தூஷிமத்தை தான் விரித்து சோவி என்று தான் கருத்தி சொக்காட்டம் ஆடுகிறார்கள். ஆடும்போதுதான் பார்வதா தேவி அன்று பகவானை எதிர்கொண்டு பாத பூஜை பண்ணி பணிவிடைகளை நடத்தினதுதான் இன்னைக்கு பூலோகத்திலே நடந்து கொண்டு வருகிறது. அதாவது ஆனா பிறந்த ஆம்பளை வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரும்போது வீட்டில் இருக்கும் தாய்மார்கள் எங்க ஏ மச்சான் வாங்க இன்னைக்கு தொழிலுக்கு போயிட்டு வந்தீங்கள, வியாபாரத்துக்கு போனீங்கள, கொண்டு போன வியாபாரம் எல்லாம் வித்துதா, அதான் வானிடத்துல நல்ல செழிப்பா இருக்கு வந்தீங்களா அப்படின்னு அந்த அம்மா வந்து சிரித்த முகத்தோடு வருகை வருகை என்று வரவேற்பை கொடுத்து ஏன் மட்டும் முகவாட்டமா வந்திருக்கிய? ஆமா, இந்த சந்தை இல்லைன்னா அடுத்த சந்தைக்கு பாத்துக்கலாம். ஆமா, அஞ்சாதுங்க மலையாதுங்க, ஏன் உங்களுக்கு மட்டும் வருத்தம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சிரித்த முகத்தோடு பச்சை தண்ணியை கொண்டு போய் கொடுத்தானோ அந்த ஐயா பாலா வாங்கி அருந்து வரான். சரி, சிரித்த முகத்தோடு கொடுக்கும் போது இல்லன்னா அந்த குடத்துக்கு அது கொண்டாடிய போல. ஆமா, கேள உங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். பிறகு 8 நாள் ஆச்சு. இன்னைக்கு போய் இன்னைக்கு தான் வந்திருக்கான். உங்க அப்பா கிட்ட எப்போ போறாமனு கேள. அன்று கேட்டதுதான் இன்று காலமுழுக்கும் வீடான வீட்டிலே நாங்கள்லாம் தாய்மார்கள் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அப்படியாக ஆண்டவன் பகவானும் ஆதிபராசக்தியுமாக 8 நாளா இந்த சோழியத்தை பரத்துவாரா, என்ன பரத்துவாரா, சொல்லாதங்கள் ஆடுவாரா, சொக்காட்டங்கள் ஆடுவாரா, சொக்காட்டங்கள் ஆடும்போ பாட்டார பாரதியா ஆண்டவனே பகவான் பகவானே பாரதியால் வார்த்தை சொக்காட்டம் ஆடிக்கொண்டிருக்கிற 14 உலகமெல்லாம் 8 நாளா சோவிபரத்தி சொக்காட்டாடும் நீங்கள். அகில உலகமே எனக்கு ஒரு சந்தேகம். நான் கேட்டுட்டுமா? கேட்டதுக்கு அப்பாலே எனக்கு சாபங்கள் எதுவும் நீங்க
கொடுத்து விடக்கூடாது. அப்படியா? பரமேஸ்வரா, அகில உலகம் உங்களை வணங்கி வந்தாலும் உங்களுக்கு மேலாக நீங்க வணங்கி வரும் இருவேர்கள் யாரு? யாரு பகவானே? படைத்த உலகமெல்லாம் உங்களை வணங்கும் போது நீங்கள் இருவேர்களை வணங்கி வரக்கூடிய இருவேர்கள் யாரு? நாரியனும தெரியணும என்று பார்வதியால் கேட்டவோ பார்த்தாரே சுவருமா அம்மா பார்வதிய அம்மா என்னுடைய வார்த்தைய அகில உலகம் என்னை வணங்கி வந்தாலும் எனக்கும் மேலாக நாம் வணங்கி வரும் இருவேர்கள் யார் தெரியுமா? அதிகாலையிலே கிழக்கிருந்து தோன்றி வருகிறானே அந்த கதிரவன் சூரிய பகவானை தான் அம்மா வணங்கி வருகிறேன். மாலையிலே மறைந்து தோன்றி வரக்கூடிய அந்த சந்திரன் சூரியனை வணங்கி வருகிறேன் என்று சொல்ல பரமேஸ்வரா, அந்த சந்திரன் சூரியன் யாரு? பார்வதி, இதுநாள் வரைக்கும் என்னோட கைலாச வாசல்ல காலம் அழைச்சுக்கிட்டு வாரிய அந்த சந்திரன் சூரியன் யார் என்று உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? புரியாதா? பரமேஸ்வரா, அந்த சந்திரன் சூரியன் யார் என்று எனக்கு தெரியாதல்லவா? அந்த சந்திரன் சூரியனை அறிய வேணும், தெரிய வேணும் என்று சொல்ல ஏ அம்மா, ஏ பார்வதியே, அந்த சந்திரன் சூரியன் யார் தெரியுமா? வலது கண்ணு சூரியன் தான். ஏ வலது கண்ணு சூரியன் தான். இடது கண்ணு சந்திரன் தான். ஏ சந்திரன் நான் தான் அம்மா, அம்மா சூரியன் நான் தான் அம்மா. ஏ அம்மா அம்மா பார்வதியே, சந்திரன் நான் தான், சூரியன் நான் தான். வலதுகன் சூரியன், இடதுகன் சந்திரன். இருட்டும் நான் தான், பகலும் நான் தான். அதாவது பகலும் நான் தான், இரவும் நான் தான். அதனாலே பார்வதி, வலதுகன் சூரியன் சந்திரன், இருட்டும் பகலும் நான் தான் அம்மா. இரவும் ஒளியும் ஆண்டவன் சிவபெருமான் நான் தான் என்று ஆண்டவன் சிவபெருமான் கேட்டபோது சொன்ன போது ஆதி பராசக்தியாகப்பட்டவா பகவான் கண்ணு எப்ப பார்த்தாலும் முடிச்சுக்கிட்டே தானே இருக்கு. பகவான் கண்ணு எப்ப பார்த்தாலும் முடிச்சுக்கிட்டே தானே இருக்கு. இவர் கண்ணு அப்படி சந்திரன் சூரியன் நாத்தாம்னு சொல்லுதாரு. அப்படியே இருந்தாலும் பகவானோட இடமதிலே உடல்ல சரிவாதி நாம வாங்கியிருக்கோம். இருக்கும்போது ஒரு கண் சூரியனாக இருந்தாலும் ஒரு கண் சந்திரனாக இருந்தாலும் நாமுடைய கண் ஒரு கண் இருக்க வேண்டும் அல்லவா? ஒரு சந்திரன் சூரியன் நாம் தான் என்று சொல்லுகிறார. இதை பரிசோதிக்க வேணும் என்று சக்தி கொண்ட அம்மா பார்வதியா, பார்வதியா மரமறிய என்னுமா. பார்வதியா, பார்வதியா பவகண்ணே
என்று மனமதில் எண்ணிக்கொண்டு இரு கரம் எடுத்தார். 2 பெருவிரலால ஆண்டவன் சிவனாருடைய கண்ணை சப்புடு பொத்திட்டார். பார்வதாதேவி இரு கண்களை மறைத்தவுடன் 7-14 உலகமெல்லாம் ஒரே இருள்மயமாகவே இருக்குகிறது. எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டு. அசையும் பொருளிலே இருந்து அசையா பொருள் வரைக்கும் அங்கங்கே சாப்பிட்டவன் சாப்பிட்டது மாதிரி இருக்கான், இருந்தவன் இருந்தது மாதிரி இருக்காங்க, படுத்தவன் படுத்தவன் மாதிரி இருக்காங்க. அப்பா என்ன அசையும் பொருளிலே இருந்து அசையா பொருள் வரைக்கும் அங்கெங்கே அங்கெங்கே அப்படி எப்படியா அப்படி எப்படி நிக்க கண்டார். பார்த்தார் பகவான். நாம எவ்வளவு சொல்லி கேளாமல் நாம் தேவி பார்வதி நாம் கண்களை மறைத்திருக்கிறாளே, அதனாலே நாமல் படைத்த சீவராசிகள் எல்லாம் அப்படியே அங்கெங்கே அங்கெங்கே நிற்கிறது. காத்து நீர் நெருப்பு சஞ்சரமின்றி பட்டினியும் பசியுமாக அப்படி இருக்க கண்டு ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். நாமதேவி பார்வதா தேவியானவா கண்களை மறைத்திருக்கிறாளே, இனி நாம சும்மா இருக்கப்படாது. நாமளுடைய என்னது படாது, அதான் என்ன படாது, சும்மா இருக்கப்படாது. அதனாலே நாமதேவி பார்வதியா நாம் கண்ணை மறைத்திருக்கிறாள நம்மளோட மகிமையத்தான், நாமளோட மகிமையத்தான் நாமதேவி பார்வதியாள் அறியணும் தெரியணும் என்ன தெரியணும் என்று சொல்லி பார்வதியா என்று சொல்லி சிவபெருமா கோபம் கொண்டு கண் சீவன் எடுத்தார ஒரு சொருவம் கொண்டு ஒவ்வொரு பொதுமக்களுக்கு பார்த்தார். ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் நாமளோட மகிமைகளை நாம் தேவி அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று கோபம் கொண்ட சிவபெருமான் கண்கள் 2 சமயம் பொறி பறக்க கடும் கோபம் கொள்ளுவாரா. கண்கள் 2 பொறி பறக்க பகவான் கடும் கோபம் கொள்ளுகிறார். கண்கள் 2 பொறி பறக்க கடும் கோபம் கொண்டு நெற்றி கண்ண தரப்பாரா தரப்பாரா நீண்ட ஒலிய கொடுப்பாரா தரப்பாரா உச்சி கண்ண தரப்பாரா உலகமெல்லாம்
தன் நெற்றி கண்ணை திறந்தார், நீண்ட ஒளியை கொடுத்தார். உச்சி கண்ணை திறந்தார், உலகமெல்லாம் ஒளி கொடுத்தார். ஒளி கொடுக்கும் வேளையிலே உச்சி கண்ணிலே இருந்து காளியோட அம்சத்தில 16 கரங்களோடு ஒரு முகத்தோடு அம்பிகையாகப்பட்டவா, அவன் தாயாகப்பட்ட காளியம்மா அங்கார ஓங்கார சொருவத்திலே அம்பிகை காளி வந்து அவதாரங்களை கொண்டார். காளி பிறக்கும் போது பிறந்த ஆடி பாடி அவே காடு போட்டு நிக்க ஆண்டவன் பகவான் பார்த்தார். பெண் குழந்தார் ஆங்கார ஓங்கார சொருவங்களை சுருக்கி சுய ரூபத்துக்கு வர வேண்டும் என்று சொல்ல பரமேஸ்வரா கவி செய்த விவரம் என்ன, கவி செய்த எனக்கு சொல்லவே என்றுதானே கேட்டவோ ஏடியம்மா பெண் கொடுத்தார் என்னுடைய வார்த்தைகளே. அம்மா பார்வதாதேவி என் கண்களை மறைத்தாள். என்னுடைய மகிமைகளை அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று ஆங்கார ஓங்கார சொருவத்திலே நான் உச்சி கண்ணை திறந்து உலகமெல்லாம் ஒளி கொடுக்கும் வேளையில உச்சி கண்ணிலே இருந்து அழகான ஒரு குழந்தைக்கு வந்து பிறந்தார். அதனால இன்றைய நாள் முதலாக நீ உச்சி கண்ணில் பிறந்ததால உனக்கு உச்சி மாறி ஒரு பெயராமா தான் கொடுத்து பெயராமா தான் கொடுத்து அமர வைத்தார் சிவபெருமா. உச்சி கண்ணிலே வந்து பிறந்ததுனால உலகால பிறந்தவ உலக சக்தி உச்சி மாகாளி. உச்சி மாகாளி வேற, உச்சி மாகாளி வேற, உச்சி மாகாளி வேற. அதனாலே உச்சிக்கண்ணில் பிறந்தவா உச்சி மாகாளி என்று பெயர் நாமங்களை கொடுத்து ஆண்டவன் வடக்கு வாச கோட்டையிலே வடமுகமாகவே அமர வைத்தார். பார்த்தாள் பார்வதாதேவி. அப்படி நானும் கொண்டு நிற்க ஆண்டவன் சிவபெருமான் பார்த்து, ஏய் பார்வதி, எவ்வளவு சொல்லியும் கேளாமல் என்னை பரிசோதனை செய்தாய், பார்த்தாயா? என்னுடைய மகிமைகளை அறிந்தாயா, புரிந்தாயா? இன்னும் நான் யார் யாரெல்லாம் தெரியுமா? அம்மா பார்வதிய ஒன்றும் ஒன்றாண்டே உடையவன் நான் தாண்டே
ஆசிரியானும் செய்த குற்றம் ஆதி சிவனார பொறுத்தவே பார்வதி நான் செய்த குற்றம் பார்வதி நான் செய்த குற்றம் ஆதி பகவானே பொறுத்தவே எவ்வளவு சொல்லி கேளாமல் என்னை பரிச்சை செய்து பரிசோதனை செய்தாய் பார்த்தாயா? என்னுடைய மகிமைகளை அறிந்து கொண்டாயா? புரிந்து கொண்டாயா? பார்வதி 7-14 உலகமெல்லாம் ஈசன் சிவபெருமான் தானம்மா. ஆண்டவா, எண்ணரை கட்டி எழுத்தரை வாசித்தாலும் பெண் புத்தி தானே. அடியால் செய்த குற்றங்களை பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். நாங்க பெண்கள் எல்லாம் படபடன்னு பேசுவோம், ஆனா எங்க மனசுல எதுவுமே இருக்காது. மனசுல எதுவுமே இருக்காதியா, பேசிட்டு உடனே கூறப்பட்டு போயிருவான். நீங்க அப்படி இல்ல, பேசுனது பூரா மனசுக்குள்ளே வச்சு வஞ்சவத்துல நெஞ்சடிச்சு போவ ஒரு நாளு வச்சு தீர்த்துருதியா. சரி, கீழெல்லாம் இறங்கும், ஆனா எவ்வாறும் அந்த மாதிரி உங்க புத்தி. மேல இசை கலைஞர்கள் பிள்ளையார் கோயிலுக்கு செல்லும்படி விளக்கம் அழைக்கப்படுகிறார்கள். பரமேஸ்வரா, எண்ணரை கட்டி எழுத்தரை வாசித்தாலும் பெண் புத்தி அல்லவா? என் பார்வதி, எவ்வளவு சொல்லி கேளாமல் என்னை பரிசோதனை செய்தாய் பார்த்தாயா? அகில உலகமெல்லாம் அசையும் பொருளே இருந்த அசையா பொருள் வரைக்கும் அடவன் தான் சிவபெருமான் ஆண்டவன் சொன்ன போது சத்தியமா பார்வதியாள் பகவான் நான் செய்த குற்றம் நீங்க பொறுத்தருள வேணும் ஐயா என்று பார்வதியால் சொன்ன போது இந்த பகவானும் யாரு சொல்ல நான் செய்த செய்யும் அம்மா அகிலந்த உலகம் ஐயா நான் நகலும் அம்மா நான் படைத்த உலகம் அல்ல உலகம் அல்ல ஈசன் ஜீவன் நான் தானம்மா அகிலந்த உலகம் அல்ல இந்த ஆண்டவனும் நீதானம்மா எம்ம பாரேடே உலகம் அல்ல பாரேடே உலகம் அல்ல இந்த பகவானும் நான் தானம்மா பாரேடே அம்ம பாரமானும் பார்வதி, 7 உலகமெல்லாம் ஈசன் சிவபெருமான் ஆண்டா, அகில உலகமெல்லாம் ஆண்டவன் பகவான் ஆண்டா, 7 உலகமெல்லாம் பகவானும் ஆண்டா. நான் அசைந்தால் அகில உலகம் அசையும் அம்மா. நான் அசையாவிட்டா இந்த வில்லு மேல கூட அசையாது. ஆண்டவன் அணுவின்றி அசையுமா? அதனாலே ஆண்டவன் அசைந்தாதானே அகில உலகம் அசையும். அசையுமா? எவ்வளவு சொல்லி கேளாமல் என்னை பரிசோதனை செய்தாய் பார்த்தாயா? பரிசோதித்த பாவங்கள் தீர வேணுமே. ஆனா பார்வதி, என்னை பிரிந்து அகில உலகமெல்லாம் சென்று அட்டகாலியாகவே அவதரிப்பாய் போ என்ற ஆண்டவன் பகவான் சாபங்களை கொடுத்தார். பார்வதாதேவி பார்த்தா வேர்த்து விறுவிறுக்கு நிற்க.
அதான் சொல்லியிருக்காங்கல்ல. அதாவது முடிக்கு அஞ்சாத மனைவி ஒரு பொழுதும் அடிக்க அஞ்ச மாட்டாளாம். ஒரு மொழி முடிச்சா ஐயோ நாம என்ன தப்பு செஞ்சோம், நம்ம வீட்டுக்காரரு இந்த மொழி முடிக்காத, இவர் வந்து இப்ப வீட்டுக்குள்ள நம்ம ஏதாவது எசக பொசக பேசணும், நம்மள உச்சியில இருந்து உள்ளாங்கால வர உரிச்சு எடுத்துருமா. என்னது மொழிகி முக்கா பிடிச்சாரா அடிச்சு அப்படி சொல்லு. மொழிகி முக்கா பிடிச்சாருன்னு என்னத்துல என்ன நேற்று முழுவ போறாருன்னு பார்த்தேன். அதனால அதாவது முடிக்க அஞ்சாத மனைவி ஒரு பொழுதுதான் அடிக்க அஞ்ச மாட்டான். அதே போல ஆண்டவன் ஏறிட்டு பார்த்த உடனே பார்வதிக்கு வேர்த்தது பாத்தியா. இதுதான் இன்னைக்கு பூலோகத்திலையும் தாய்மார்களுக்கு நடந்து கொண்டு வருகிறது. நாங்கெல்லாம் ஆம்பளையில ஏற்று பார்த்தா வேர்த்துருமா. நீ அவனை வேட்டியில வைக்க போற அதனால உன் பொண்டாட்டிய பார்த்தவனே உனக்கு வேக்குங்க. அப்ப எப்பேற்பட்ட புருஷன் எப்பேற்பட்ட பொண்டாட்டி செங்காட்டு அவளை பார்த்தா லட்டு மாதிரி இருப்பா. நான் சொல்லுவேன் நீ என்ன நடுதவன தூர் மாதிரி நீ வச்சிருக்கியோ ஒண்ணு, அதுதான் நடுதவன தூரு, அவள் லட்டாக்கும். சரி சாயம் பூரா என்ன பவுடர்? பான் கேக் பவுடரா? சாப்பிட பொருள் திங்கிங் பார்க்கக்கூடிய பொருள். நீ செலவழிக்க ஆளை பார்க்கல தெரியல. ஒருத்தர் ரூபா இருந்ததுன்னா ஒரு ரூபாய வட்டி கொடுத்து 5 ரூபாயா ஆக்குத. இதுல நீ செலவழிக்க ஆளையும் தயவு செய்யும் பாரு. குடிக்காரத்தே வாடகைட்டு இருக்க ஏன் தாளத்துக்காரங்க ஏன்னா சின்ன விட உடுக்காரத்தை வாடகை போட்டிருக்காராம். 4-5 வீட ஒரு வீட கொடுத்தாரோ அப்ப உனக்கு ஒரு வீடு வாங்கிட வேண்டியதானே. அப்ப கட்டக்காரனுக்கு ஒரு வீடு வாங்கி கொடு. வழி எட்டி போச்சு. இல்ல இல்ல கட்டைக்காரனா இது நம்ம அண்ணாச்சி தாள் அடிக்கிற அண்ணாச்சி, நம்ம கட்டைக்காரருக்கு சொன்னேன். எங்க மச்சானுக்கு கொடுத்தேன். எங்க மச்சான் 6 மணிக்கு போன் போட்டு நான் வரட்டுமா காப்பி கொடுக்க கூட ஆள் இருந்திருக்காத, அதெல்லாம் எங்க தாளத்துக்காரனே எல்லாம் வாங்கி தந்தோம் அப்படிங்க. அப்படியா மச்சான் வாங்கி தந்தாரோ? சரி அப்ப நான் வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம் ஆள் இருக்கு, நீ வீட்டுல படுத்து வரணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கொடு. நம்ம மச்சான் சூப்பர் ஆளு. ஏன் அத்தாடி கோபக்கார மச்சானும் இல்ல, என் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல. அவர் கோபக்கார நல்ல அதுக்கு மட்டும் நல்ல சிக்கடி தாறுமாற நடந்ததும் இல்ல. மச்சான் யாபப்படுத்த பருக்கனையா வந்துடுது உனக்கு. அத போல சின்ன வீடு சின்ன வீடுன்னு சொல்லியல. சின்ன வீடுனா என்ன வீடுன்னு? சின்ன வீடுனா 40 லட்சம் ரூபாய் கார் வாங்கணும். ஓ சரி 40 லட்சம் ரூபாய் கார் வாங்கி 4 டயர் போட்டுருக்கோம். ஆமா அந்த 40 லட்சம் ரூபாய் கார் பின்னாடி டிக்கில
அப்படி இல்ல, ஏன்னா அது கிடையாது. சின்ன வீடுன்னு சொன்னா அந்த காலத்திலே சின்ன வீடாத்தான் குளமண் சுவர் வச்சு சின்ன வீடா 4 பக்கமும் கட்டி பனவோலைய கொண்டுட்டு வந்து இல்ல புல்லு கொண்டுட்டு வந்து கூரையா மேய்ச்சிருப்பாங்களாம். அதுல சின்ன வீட்டுக்குள்ள சாணி போட்டு மொழிவி இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஒரு உடுத்திருக்க மேலாடைய விரிச்சு கைக்கு தலைய வச்சு படுத்தாலும் உறக்கம் எப்படி வருமுங்க? அவ்வளவு சொக்குன்னு சொக்குமா வேணா கொதிக்க வெயில் அடிச்சாலும் உள்ள காத்தே வராதான் ஏசி மாட்டினது மாதிரி இருக்குமா. ஆமா, அந்த சின்ன வீடு 2 பக்கம் சுண்ணாம்பு கல்ல வாங்கி வெளியே எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த பெரிய வீடு இருக்கிறாரு, பெரிய வீடு என் பெரிய வீடு கட்டுனவன் பூரா அன்னைக்கு பெயிண்ட் அடிக்க துட்டு இல்லாம ஒரு வீடு பெயிண்ட் அடிக்கணும்னா 1.5 லட்சம் ரூபாய் ஆகுது. 2 லட்சமா? 2 லட்சம் ஆனாலும் 2 வருஷத்துக்கு ஒருக்க 5 வருஷத்துக்கு ஒருக்க அடிச்சாலும் 2 லட்சம் 3 லட்சம் இருந்தா தான் வீட்டுக்கிட்ட போக முடியும். கட்டிலு மெத்த காத்தாடி ஏசி பிரிட்ஜ் போட்டாலும் ஆனா தூக்கம் எங்க வருதுங்க? மேலை இசை கலைஞர்கள் எங்க இருந்தாலும் பிள்ளையார் கோவிலுக்கு செல்லுமாறு அது இன்னொன்னு என்னமோ வந்திருக்க மார்பிள்ஸ் இதுல எல்லாம் போட்டு நீ படுத்து உறங்கி பாரு, 1 மணி நேரம் கூட நிம்மதியா உறங்க முடியாது. உறக்கம் வருதா? உறக்கம் வராது. அது டைல்ஸ்ல படுத்தனா ஒருத்த காலி இழுத்துக்கிட்டு போயிடும். எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்க. ஒரு சைடா இழுத்துக்கிட்டு போயிடும். நல்லா சாணி போட்டு முழுவன வீட்டுல படுத்து உறங்கினதுக்கும் இப்போ அந்த டைல்ஸ் மார்பிள் கட்டிலு மெத்தல் நீ தூங்கி பாரு. அந்த காலம் நோயினா என்னன்னு தெரியாது. ஆனா இந்த காலம் 30 வயசுல பிறந்த குழந்தைகளுக்கே வருதியா? என்ன வருது? என்ன சொல்லிட்டு இருக்க? இனிப்பு வியாதி. அது என்ன வியாதி? சுகர். இன்னொன்னு என்னது? பிரஷர். எதுல வருது? பிரஷர். இப்ப எல்லாத்துக்கும் பிரஷர் சுகர் எல்லாம் வருது. அந்த காலம் அதெல்லாம் உண்டா? அந்த காலம் நல்லா கொட்டக சம்பா நெல்லு, ஆமா வயக்காட்டுல சாணி உரம் போட்டு மாடு பூட்டி கலப்பை போட்டு உழுது அதுல விளைஞ்சு வரக்கூடிய நெல்ல பன்னெண்டு வாரத்து நல்லா அறுத்து அதை அடிச்சு வீட்டுல கொண்டுட்டு வந்து நெல்ல அவிச்சு புழுங்கலை காய போட்டு நெல்லுல கொண்டுட்டு போய் குத்தி உமி வேற தவிடு வேற தூர் எடுத்து அதை நல்லா விரவெடுப்புல மண்பானையில கொண்டுட்டு வந்து சோற பொங்கி சோற வடிச்சு அம்மியில வச்சு மட்டும் மசாலா வறுத்து அரைச்சு மண்சட்டியில குழம்பு வச்சு மண்பானையில சோறு பொங்கி சாப்பிடும் போது இந்த உடலுக்கு எப்படி இருந்ததுங்க? ஒரு வியாதி கிடையாது. ஆவி ஆவி ஆன இட்லி எப்படி இருக்கணும்? பிச்சி பூவா இருக்கணும். ஆஹா மாவு சரி 30 ரூபா கொடுத்தா ஒரு பாக்கெட்டு. அந்த காலம் ஆட்டோ ஊர்ல தான் மாவாட்டுவாங்க. தாத்தா ஆட்சி தாத்தா தள்ள அந்த காலம் உரலு கீழே சொல்லியா இந்த காலம் குழவி மேல உரலு கீழே. காலம் கலிகாலம் ஆகி போச்சு. அப்ப நோய் வருமா வராதா? வரத்தான் செய்யும். அதுதான் சின்ன வீடு பெரிய வீடு. சின்ன வீட்டுக்கும் பெரிய வீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லாமையா? ஆமா. அதனாலே அப்படியே ஆகட்டும் என்று அகில உலகம் சற்ற அந்தகாரியாக அவதரிப்பாய் என்று சாபங்களை கொடுக்க பார்வதாதேவி வேற்று உருவத்து நின்னா பாருங்க. இவ வேர்வை பூமியிலே விழுந்துதானா பூமி தாங்காது என்று வேர்வையை துவட்டி 1008 ஜடாபாரத்திலே ஒரு சடாமுடியை உழைத்தார். வேர்வையை துவட்டி அள்ளி சொருகி கொண்டு வந்து சரசுல உணர்ந்து வச்சுட்டார். அதுதான் கங்கா பரமேஸ்வரி. பகவானுக்கு செப்பினி, பார்வதிக்கு சக்கலாத்தியா.
கங்கா பரமேஸ்வரி. இதுதான் இப்பதான் நீ டயருக்கு இல்லைன்னு சொன்னா ஒரு செப்பினி இப்பதான் நீ சொல்லணும். இப்ப சொல்லலாம் செப்பினி தான், அது ஒண்ணு இல்லைன்னா இது வேணும். அந்த சின்ன வீடு வேற, இந்த சின்ன வீடு வேற. அதாவது ஆண்டவன் பகவான் வேர்வையை தோட்டும் போது, அள்ளி சொருகும் போது, சரசல அள்ளி அடைக்கும் போது, நீ வேர்வையை தோட்டும் போது 7 துளிகளாக 7 சொட்டுகளாக பூமியிலே விழுந்தது. 7 சொட்டுகளாக விழுந்து 7 சங்கா சாகாரமாச்சு. அப்படி என்றால் 7 சமுத்திரமாச்சு. 7 சமுத்திரம் என்றால் 7 கடல்களாச்சு. 7 கடல்களும் என்ன கடல்கள் தெரியுமா? வாங்க சங்கம் தேவ காப்பா, வாங்க சங்கம் தேவ காப்பா. ஒன்றாங்க இடவு கேட, ரெண்டாங்க இடவு நல்ல தண்ணி, அங்க மூணாங்க இடவு முத்து கடல், நாலாங்க இடவு நல்ல தண்ணி, எங்க அஞ்சாங்க இடவு அருங்கடலா, அதிபதியாக கருநாகம் சென்னாகமாகவே ஆண்டு வருகிறார்கள். மனிதர் போல முகம், சர்ப்பம் போல் உடல். அப்படின்னா சர்ப்பம்னா என்னதுன்னா, பாம்புனா எப்படி போவோம்? பாம்புனா எப்படியா போவோம்? வயதால போச்சுன்னா இப்ப கடையத்துக்கு தான் உன்னை கொண்டு போனோம் குளுக்கோஸ் போட. யாரு சொன்னா? நீ என்ன குளுக்கோஸ் கிடைக்காதா? அங்க சிகிசி ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அங்க போய் தானே குளுக்கோஸ் போட முடியும். சரி, ஓ உனக்கு பச்சைக்கோடு கிடைக்குமா தான் குளுக்கோஸ் போட முடியுமா? கவர்மெண்ட் டானிக்கேன்னு அம்பட்டு ரசாயன பாய்சனை தனியா சாப்பிடுதிய. ஒரு பொழுது ஒரு அவுன்ஸ், ஆமா ஒரு அவுன்ஸ் குடிச்சா, இதுக்கு முன்னால ஒரு பாட்டில குடிச்ச, ஒரு அரை பாட்டில குடிச்சா ஒரு 2 மணி நேரம் உறக்கம். ஆமா, ஒரு முக்கால குடிச்சா ஒரு 4 மணி நேரம் உறக்கம். 1 குடிச்சா 6 மணி நேரம். அந்த காலம் ஆமா இடையில வந்தது அப்படி. இப்பதான் மூடிய மாந்து வாக்க முன்னே எங்க சாக்கடை கிடக்கு, எங்க எருக்கடை கிடக்குன்னு குப்பரை விழுதாங்க. நானும் உங்க கூட தானே வருஷம் ஃபுல்லா வரேன். 1 வருஷம் 2 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன். வருஷம் உங்க கூட வரும்போது நீங்க அந்த மாந்து வாக்க மூடிய பார்த்துட்டு நீங்க வார வரத்தை நான் பார்க்கத்தானே செய்தேன்.
அலுப்பு கண்டி அப்படி இப்படி அதெல்லாம் பாட்டே எடுத்திருக்கான். எடுத்திருக்கான். ஊட்டி கோடு தாண்டி ஒரு ரவுண்டு உலகம் சுழறடி கண்ணை மறந்து அட உலகம் சுழறடி கண்ணை மறந்து அந்த உலகத்தையே மறந்துடுவான். தண்ணியும் மறந்ததானே அப்புறம் உலகத்தை மறக்க யார்த்தையா கேட்கணும். அத மாதிரி உனக்கு கொண்டு குளுக்கோஸ் ஏத்தணுமா இல்ல பச்சைப்போடு கடையில கொண்டு ஏத்தணுமா? நரம்பு வழியா நல்லா ஏத்துவா. வீட்டுக்கு வா உன்னை நல்லா கும்பாங்குத்து குத்துவா. அப்படியாகவே பார்த்தா அதாவது மனிதன் போல முகம், சர்ப்பம் போல் உடல். அப்படி என்று சொன்னால் ராஜநாகம் இச்சாசக்தி நாகமாக இருக்கும் இவர்களுக்கு இன்றைய நாள் முதலாக நாகராஜன் நாகக்கன்னி என்றே பெயரை கொடுத்தார். நாகராஜன் நாகக்கன்னி என்று பெயர் கொடுத்து நீங்கள் வாழ்ந்து வரக்கூடிய இந்த பழகி வருமாம் பாறையை உங்களுக்கு ஒரு நாளாகவே ஆக்கி தருகிறேன் என்றார். அது எந்த நாடு தெரியுமா? அதுதான் நாகலோகப்பட்டணம். அந்த நாகலோகப்பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கன்னி நாகராஜன் நாகக்கன்னி நாகக்கன்னி நலமுடனே ஆண்டுவாரா. மன்னதனும் ரதியும் போல கொண்டவனும் தேவியுமா ஆளனும் தேவியும் ஆனந்தமாகவே ஆண்டு வருகிறார்கள். ஆண்டு வரக்கூடிய நாளையிலே கணவன் மனைவி என்று சொன்னால் நாகராஜன் நாகக்கன்னி பெண்ணை போல் இருக்க வேண்டும். யாவனா ஒருவர் சொல்லை ஒருவர் ஒற்றுமையா கேட்டு ஆண்டு வராங்க. அவர்கள் இன்னும் என்ன விதமாகவே ஆண்டு வருகிறார் தெரியுமா? மன்னவனும் தேவி போல மன்னவனும் மகிமையுடன் ஆண்டு வாரா மகிமையுடன் உடல் நல்ல நல்ல போல உடல் நல்ல உல்லாசமா ஆண்டு வாரா உல்லாசமா நவமும் நல்ல சதையும் போல நவமும் நல்ல நலமுடனே ஆண்டு வாரா நலமுடனே
நலமுடனே ஆண்டு வருகிறார். உடலும் நிழலும் போல. உடல் நிழல்னா என்னென்ன? சரி, ஆமா ஆமா. ஓ, கணவனும் மனைவியும் கண்ணியமாக உடலும் நிழலும் போல, நவமும் சதையும் போல, கண்ணும் எமையும் போல, அது மட்டுமல்லாமல் பூவும் மனமும் போல. பூ மனம் சேர்ந்தாதான் அந்த பூ நல்லா இருக்கும். அதுதான் பூவும் மனமும் போல புகழுடனே ஆண்டு வருகிறார். ஆண்டு வரும் இருவேர்களும் இந்த ஆண்டவன் பகவான் இருவேர்களுக்கும் சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, மண் இருக்கு, மழை இருக்கு, மாடு இருக்கு, ஆடு இருக்கு, அடுக்கு மொத்த வீடு இருக்கு, ஏராளமா சொத்து இருக்கு, 7 பறவை இருக்கு. இவ்வளவு இருந்த போதிலும் இவர்களுக்கு ஒரே ஒரு குறைய மட்டும் வச்சுட்டாரு. உலகத்திலே இன்னைக்கு தித்திக்கிற கனி, தெவிட்டா கனி, உலகத்திலே வெறுக்காத கனி என்ன கனி? அடாடாடா, இது மயிரி வளர்ப்பிலே வளர்ந்து வந்த புள்ள ஒருக்க. ஏன் மயிரி டாட்டா போட்டாதான் உனக்கு சரி செழிப்பா இருக்குமோ? சரி, அது நீ மைனி உன் வீட்டுல வச்சுக்கோ. ஏன் உடுக்கார என்னாச்சு? வெறுக்காத கனி என்ன கனி? என்ன கனி? ஆளுக்கு தகுந்தால் போலே பெரிய கனி. ஏ தாளத்துக்காரன், என்ன கனி? என்ன ஆப்பிள்? ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிளா சாப்பிடுதான் நல்லா உருண்டு கரண்டு இருக்கிற. ஓ கட்டக்காரன், என்னாச்சு? உங்களுக்கு பிடிச்ச கனி என்ன கனி? நீ கொழுந்தியா வளர்ப்பிலே வளர்ந்து வந்திருக்கியோயா, அதான் உனக்கு பொய்யா கனி பிடிக்கும். உனக்கு பிடிச்சது என்ன கனியம்மா? அவளுக்கு பிடிச்சது மாங்கனி. அதான் மா, பலா, வாழை, முக்கனி. முக்கனி. அதனால பிடிச்ச கனி மாங்கனி. ஆளாளுக்கு ஒரு கண்ணியை பிடிக்கல. அம்மாவோட திருப்புகழே அன்புடனே நாங்கள் வாட சொல்லி வில்லில் வாட. ஆமாயே வில்லில் வாட வந்தருள்வாய் கல்லை மகளே. ஆமாயே வில்லில் வாட. ஏ மாதாடே நாகக்கனே, ஏ நாகராஜேட மாதிர, ஏ எங்கடவா ராஜமன்னா, எனக்கு வாய்த்த பிராணனா, கணவா ராஜமன்னா. ஆண்டவன் பொன்னை கொடுத்தார், பொருளை கொடுத்தார், மண்ணை கொடுத்தார், மனையை கொடுத்தார், சொத்தையும் கொடுத்தார், சுகத்தையும் கொடுத்தார். இப்படி சொத்து சுகம் கொடுத்த போதிலும் நாமக்கு ஒரே ஒரு குறைய மட்டும் வச்சுட்டாரு. அந்த உலகத்திலே தித்திக்கிற கனி, தெவிட்டா கனி, வெறுக்கா கனி என்ன கனி தெரியுமா? நான் சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா? உலகத்திலே வெறுக்காத கனி என்ன இருக்கு பாத்து? ஒரு பிள்ளை கனி, ஒரு மதலை கனி. ஏய், அது டவுசர் பிள்ளை, அது பாவாடை பிள்ளை. ஏ தம்பி, சிற்பை அண்டா இப்படி திறந்து உட்கார்ந்து இருக்க.
போயிட்டா ரெண்டரும் போகல நின்னரும் போகல அவன் நல்ல சிக்கு புக்குன்னு கூட்டிதான் அதனாலே உலகத்திலே வெறுக்காதகனி ஒரு குழந்தைக்கு கனவா ராஜமன்னா தனக்கு ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லி நாகக்கண்ணி அவனாக ராஜமாதிய எங்கே நவா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணனாரா என்னிருந்து என்ன செய்ய சாமி என்னிருந்து என்ன செய்ய அந்த பிள்ளை நமக்கு பிள்ளை இல்ல 40 வயதா ஒரு நாடையாள பிள்ளை இல்ல 50 வயதா 50 வயதா ஒரு ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல பிள்ளையில்
என்று நினைத்தேனே ஆனா எங்க நவாராஜமன்னா வாசலில் வைத்த மரம் வாழ மரம் புகழைய நான் வைத்த மரம் தென்ன மரம் தகரைய முத்ததிர வைத்த மரம் முருக மரம் புகழைய சந்தாழ நாகக்கண்ணி பூமியில வாழவோ பொன்னாக பிறக்கலாம் ஐயா பொன்னாக பிறக்கலவோ நாம் பூமியில வாழவோ ராஜமன்னா பொன்னா பிறக்கலாமா பூமியில வாழலாமா மங்கையாக பிறக்கலாமா மாநிலத்தில் வாழலாமா என் கனவா ராஜமன்னா நான் பாதவத்தி சென்றாளே நான் பொன்னா பிறந்து பூமியிலே வாழலாமா நான் தானா மலரானே நாட்டில் வேறு மலரே கிடையாதா எந்தரத்து பெண்கள் எல்லாம் என் கூட படிச்சவ என் கூட முடிச்சவா என்ன ஒரே பள்ளிக்கூடத்துல ஒன்னாவே படிச்சோம் ஒரே நாளையில திருமணத்தை முடிச்சோம் ஒரே நாளையில திருமணத்தையும் முடிச்சோம் ஐயா என்ன கேள்வி கேட்க சரி சரி என்ன டவுட் கூறு கேட்ட பிள்ளை எந்த ஊர்லயாவது ஒரு பெண் ஒரு மாப்பிளைக்கு 2 பெண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்களா அது வந்து தெய்வ பிறப்புப்பா முருகனுக்கு வள்ளி தெய்வானிய முடிச்சாங்க முருகன் என்ன ஒரே மேடையிலையா கட்டினாரு அவரு தெய்வானிய திருப்பரங்குன்றத்துல கல்யாணம் முடிச்சாரு வள்ளிய போய் சிற்றூர்ல போய் வள்ளிய பார்த்து வேட வேஷம் கொண்டு கடவரா கூட்டிட்டு வந்து திருச்செந்தூர்ல கொண்டு வந்து வள்ளி குகையில அமர வச்சு கல்யாணத்தை முடிச்சாரு பற்றையும் பொம்மக்கா தும்மக்காவ ஒரே மேடையில தாலியை கட்டுனது தானே தோஷம் உடனேதான் மாட்டு மடிஞ்சு அவன் தான் தெய்வம் ஆயிட்டாரு இங்க பற்றையங்கள்ல முடிக்க போறியா நம்பி வாசல்ல போய் முடிக்க போறியா அழகி நம்பிக்கிட்டதானே உன் வீடு இருக்கு என்னதான் முடிக்க போறியோ நல்லா முடி பொம்மக்காலையும் தும்மக்காலையும் கட்டிட்டு அவளை கட்ட போறியோ கட்டி தட்டும் உமாவும் வீட்டம்மாவுக்கு சொன்னாலும் சொல்லாட்டாலும் உன் வீட்டுக்காரிக்கு தங்கச்சி தான் உன் வீட்டுக்காரியே மாதிரி தானே இருக்கா இவா அதே மாதிரிதான் அவ தப்பாயிடுவான் மாற்றமே கிடையாது ஹைட்டு வெயிட்டு என்ன கலர் மட்டும் கொஞ்சம் தங்கச்சி கலர் கொஞ்சம் கம்மி உன் பொண்டாட்டி கலர் கொஞ்சம் கூடுதல் யாரு அவ தினம் கலருக்கு அரைச்சு கேட்க அவ ஒண்ணுமே போட மாட்டா அவ எதுவுமே போட மாட்டா பவுடரை மட்டும்தான் பூசுவா அவ அப்படி செப்பு சிலையா இருக்கா நேச்சுரல் என்ன கிரீன் எவர் கிரீன் அதான் நேச்சரா அழகு அவ அழகுக்கு என்ன சொல்ல நீ நடந்தால் நடை அழகு நீ சிரித்தால் சிரிப்பழகு நீ பேசும் பேச்சழகு அதுக்கு மட்டும் நன்றி டொப்பு நடிக்க அத்தான் எத்தனை அத்தான் ஊருக்கு பத்தத்தான் உனக்கு இருக்காரு அவரு கேட்டம்பா எத்தனை இருக்குப்பா ஆட்சியாரு மச்சான்றதா அத்த மகன் அவருக்கு ஒரே ஒரு அத்த மகன்
அத்தை மகன் சொல்லு 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 நல்லா சொல்லு. அதனாலே என் கனவாராஜமன்னா நான் தானா மலரானே, நாட்டில் வேறு மலரில்லையா. நான் வளர்த்த பிராணிகள் மலரேயானா, நான் போட்ட விதைகள் எல்லாம் மலராகிவிட்டதே மன்னா. என்ற நாகக்கன்னி பெண்ணானவா நாகராஜனிடமிதிலே வந்தோவா ஏது சொல்லுகிறார் தெரியுமா? என் கனவா ராஜமன்னா கண்ணு நல்ல புளிய மரம் கவரோடு மாறும் கண்ணனையும் காயாமலே மன்ன கவரோடி என்ன மன்னவா கவரோடி என்ன நாகராஜனிடமிதிலே வந்தோவா என் கனவா ராஜமன்னா நாம் பாலவத்தி தண்டாளி நாம் பருவ புளிய மரம் பழம்பழுக்கும் ஆலமரம் நாம் பருவத்திலே காயாமல் நாளை பழம்பழுத்து என்ன பலம் தரத்து புளிய மரம் தழுரோடு ஆலமரம் நான் தரத்திலே காயாமல் தழுரோடி என்ன வல்ல இந்த நாயகனி வெங்கோடியா அவன் முத்து போல கண்ணீரை முகங்களெல்லாம் பகட்டம் போல கண்ணீரை பக்குவமெல்லாம் ஆறாத கண்ணீரை தான் கண்ணீரை தான்
அண்ணன் கேட்டு வந்தவரை அடுத்து வர சொன்னேனா தாயில்லா பிள்ளைகளை தலையில தான் கொட்டினா மாதா இல்லா மதலைகளை மண்டையில் அடித்தேனா எந்த பெண்கள் எல்லாம் 7-8 பிள்ளைக்கு தாயானா பக்கத்து வீட்டு பாப்பாத்தி 10-8 வச்சிருக்கா. நீ என்ன நல்ல புருஷனுக்கு வாக்கப்படலையோ? ஓ, வாஞ்ச புருஷனுக்கு வாக்கப்படுறீங்களோ? சரி, உழைப்பாளிக்கு வாக்கப்பட்டா எத்தனை நாளும் கத்துக்கிடலாம். குடிக்க கஞ்சி இல்ல, குருணி பிள்ளை வச்சிருக்கா. படுக்க பாய் இல்ல, 10-8 வச்சிருக்கா. உடுக்க உடை இல்ல, 7-8 வச்சிருக்காரு. எங்கன்னு வர்றாரு? எனக்கு 2 இருக்கு, உனக்கு 11 உள்ள இருக்கு. திருக்கலங்குடியில மட்டும்தானே நானு, பாக்கி எத்தனை ஊர்ல எத்தனை இருக்குன்னு நான் சொல்லட்டா அவனுக்கு? அதனால 11 உள்ள வச்சிருக்கேன். எங்க அனவாராஜமன்னா ஒரு பாவம் ஒரு அநியாயம் செய்யவில்லையே, ஏன் வந்தா நமக்கு பிள்ளை இல்லை. இனி உங்களை நம்பி ஒரு பிரயோசனம் கிடையாது. அதனாலே இருவேர்களுமாக சேர்ந்து ஆண்டவனை நினைக்க வேணும், ஆண்டவனை நினைக்க வேணும், அங்க அறியத்தவான் செய்ய வேணும். சிவனாரை நினைக்கணும், சிறந்ததமும் செய்ய வேண்டாம். பகவானை நினைக்கணும், பாரத்தவங்கள் செய்ய வேண்டாம். இன்றைய நாகராஜன நாகக்கன்னியா ஆண்டவன் சிவபெருமானை மனமலை எண்ணிக்கொண்டு அவர்கள் எப்படி தவம் புரிய வருகிறார் தெரியுமா? கொண்டவனும் தேவியுமாக குளித்து நல்ல சாணம் செய்து சருகை